ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தோன்னா 24 hours சேலஞ்ச் வீடியோ தாங்க போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருமே என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, நீங்கள் போடுற வீடியோ வந்து எனக்கு கிளியராக புரியுது. நீங்கள் A to Z வந்து எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் பக்காவாக போடுறீங்க. அதனால் ஒரு விஷயம் வந்து டீட்டெயிலாக எனக்கு வந்து கிளியராக புரிய வருதுன்றாங்க. அதை கேட்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க நம்ம போட்டோரோட ஆப்பில் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஒன்று ஷோ ஆகிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, டாடா ஏசி 3 வீலர் 8 feet பிக்கப் இந்த வண்டிக்கு எல்லாமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்குங்க. லிமிடெட் டைம் ஆஃபர் தாங்க போட்டிருக்கு. மறக்காம டாடா ஏசி 3 வீலர் 8 feet வண்டி வச்சிருக்கவங்களாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம போய் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு காட்டுது. அது இல்லாமல் லிமிடெட் டைம் ஆஃபர் தான் போட்டிருக்கு. நார்மலாக நீங்கள் போய் அட்டாச் பண்ணீங்கன்னா 999 ரூபா நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த காசும் எந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதனால யாரெல்லாம் டாடா ஏஸ் வண்டியோ 3 வீலரோ இல்லை 8 feet வண்டியோ வச்சிருக்கவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஓட்டுறீங்களோ ஓட்டலையோ நீங்கள் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பின்னாடி யூஸ்ஃபுல் ஆகுங்க. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமாங்க, நீங்கள் திருப்பியும் என்னைக்காவது ஒரு நாள் போர்ட்டலில் ஜாயின் பண்ணணும்னு போகும்போது அன்றைக்கி நீங்கள் வந்து 1000 rupeesக்கு வந்து பே பண்ணாதான் வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஃப்ரீ லிமிடெட் டைம் கொடுக்கறனால இப்போயே அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது நல்ல விஷயங்க. நீங்கள் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் லோடு போகிறீங்க, இங்கேருந்து நீங்கள் லாங்கில் போகிறீங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு சவாரி இல்லாமல் அங்கேருந்து நீங்கள் எம்டியில் தான் வருவீங்க கண்டிப்பாக. அப்போ நீங்கள் போர்ட்டல் ஆப்பை ஆன் பண்ணிங்கன்னா சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சவாரி வரும். அதில் உங்களுக்கு ஒரு 500 1000 இருந்தாலும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் தானேங்க. அதனால தாங்க உங்ககிட்ட சொல்கிறேன், போர்ட்டல் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லிமிடெட் டைம் ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தோன்னா 1 செப்டம்பர் 2025ங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கி வரைக்கும் என்னோட நோட்டீஸ் போர்டில் காட்டுறது பார்த்தோன்னா இந்த டாடா ஏசி 3 வீலர் 8 feet வண்டிக்கு ஃப்ரீ அட்டாச்மெண்ட்டு லிமிடெட் டைம் ஆஃபர் தாங்க என்னோட நோட்டீஸ் போர்டில் வந்து காட்டுதுங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் டாடா ஏசியோ 3 வீலரோ 8 feet வண்டியோ வச்சுருக்கவங்க எல்லாருமே முதல்ல போய் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காசு கிடையாதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்ல விஷயங்க. நீங்கள் ஓட்டுறீங்களோ ஓட்டலையோ, நான் சொல்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஓட்டுறீங்களோ ஓட்டலையோ ஃபஸ்ட்டு போய் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ஓகேங்க, நம்ம இப்போ போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இன்னைக்கு காலையில் முதல் சவாரி நம்ம எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தா 1/9/2025ங்க இன்றைக்கி டேட்டு. இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தோன்னா திங்கக்கிழமை, மண்டேங்க. இன்றைக்கி நம்மளுக்கு போர்ட்டலில் ஃபஸ்ட்டு சவாரி வந்திருக்குது. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா திருமலவாயில் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா கிருஷ்ணாபுரம் அம்பத்தூர் போட்டிருக்காங்க. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தோன்னா 254 ரூபா போட்டிருக்குங்க. இது வந்து டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்புங்க. இது நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. சரி, இது எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து கஸ்டமரோட பிக்கப்னு கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 2.2 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. நம்மளுக்கு ஷார்ட்கட் வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ரூட் ஷார்ட்கட் காட்டுது. இப்போ நம்மளுக்கு 2.2 கிலோமீட்டர் காட்டுது. இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. சேம் தாங்க வருது. அதுக்கு நம்ம ஷார்ட்கட் போகாமல் அதில் காமிச்ச ரூட்டே நம்ம போயிடலாங்க. ஏன்னா அதில் காமிச்ச ரூட்டு கண்டிப்பாக அது வந்து பெரிய ரோடாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிட வேண்டியதாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷனை மூவ் பண்ணி நம்ம கிளம்பியாச்சுங்க. இது எந்த ரோடுன்னு பார்த்தோன்னா அண்ணனூருக்கும் திருமலாயிலுக்கும் இடையில இருக்க பிரிட்ஜ் தாங்க இது. சரி, ஓகேங்க, நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சு. கஸ்டமர் எக்ஸாக்டான லொக்கேஷன் தாங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்குங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன ஐட்டம் பார்த்தோன்னா வீடு ஷிஃப்டிங்க. இப்போ தான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இதோட பில் அமௌண்ட் பார்த்தோன்னா 250 சில்லரை வந்திருக்கு போல்றது. கஸ்டமர்கிட்ட எதாவது முடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தாங்கன்னு கேட்டேன். சரி, தரேன்னாங்க. அப்படியே கஸ்டமருக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடலாங்க. அப்போ தான் அவங்க காசு எக்ஸ்ட்ரா தரதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே வீடு ஷிஃப்டிங்கில் அந்த போர்ட்டல் வண்டி புக் பண்ணாங்கன்னா வேஸ்ட்டு தாங்க. யாருக்கு வேஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா டிரைவருக்கு தாங்க. இது கெயின் பார்த்தோன்னா கஸ்டமருக்கு தாங்க. நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு நல்லதுன்னு தோணும். நம்ம கஸ்டமராக இருந்து ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு நல்லதுன்னு தோணும். இதுவே நம்ம வந்து டிரைவராக இருந்து ட்ரீட் பண்ணால் இது வந்து வேஸ்ட்டுன்னு தோணுங்க. எல்லாருக்குமே அப்படி தாங்க தோணும். ஆக்சுவலி இங்கே இந்த 7 அடி பீரோ வந்து நம்ம போர்ட்டல் வண்டிக்கு வந்து அலோடு இல்லை. ஏன் அலோடு இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இது 250 ரூபா அமௌண்ட்டுக்கு 5 அடி ஹைட்டு 7 அடி நீட்டு நம்மளுக்கு அதுதாங்க போர்ட்டல் வண்டிக்கு அலோடு. அதுக்கேற்ற அமௌண்ட்டு தாங்க 250 ரூபா சில்லரை போட்டிருக்காங்க. ஆனால் பட் கஸ்டமர்கிட்ட நான் வந்து கேட்டோன்னே கஸ்டமர் நான் பார்த்து தரேன்ட்டாங்க.
அதோடு நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது. அதே மாதிரிங்க நம்மளும் கஸ்டமருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த காசு கொடுக்கறதுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. காலையில் முதல் சவாரிங்க. அதனால் நம்ம எதாவது சொல்லி அவங்களுக்கு தப்பாகி எதாவது கேன்சல் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிருங்க. சரி ஓகேங்க, நம்ம போய் கஸ்டமருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிடலாம். ஆல்ரெடி அந்த பீரோ இதெல்லாம் நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தூக்கி வச்சது தாங்க. சரிங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபைனலாக எல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துலாங்க. கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் ஓடி இருக்கிறது பார்த்தோன்னா 26 நிமிஷம் ஓடி இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 11:22ங்க. காலையில் நான் எடுத்திருக்க டைம் பார்த்தோன்னா 10:45க்கு நம்மளுக்கு வந்து ட்ரிப் வந்து அசைம் ஆயிடுச்சுங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியுமாங்க? இப்போ நம்மளுக்கு தெரியாது. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்ததுக்கப்புறம் தாங்க ட்ராப் பாயிண்ட் கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்க்கலான்றது நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஓனர் ஆப்பு மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போர்ட்டர் ஓனர் ஆப்பு. அது டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிளியர் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஓனர் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள். இதுதாங்க போர்ட்டர் ஓனரோட ஆப்பு. இப்போ நம்ம அது வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சவாரி எப்பப்போ கேன்சல் ஆகிருக்கு எல்லாமே ஃபுல் கிளியராக இதில் வந்துருங்க. மறக்காமல் உங்கள்கிட்ட இந்த ஓனர் ஆப் இல்லைன்னா மறக்காமல் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தோன்னா ஒரே ஒரு சவாரி தாங்க. இப்போது டேட்டு பார்த்தோன்னா 1 செப்டம்பர் 2025 போட்டிருக்கு பாருங்கள், மண்டே. நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தோன்னா ஒரே ஒரு சவாரி தாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. கிளிக் பண்ணியாச்சு. ஃபுல் டீட்டெயில் கிளியராக வந்துச்சு பாருங்கள். பிக்கப்பு திருமலையில், ட்ராப்பு கிருஷ்ணாபுரம் அம்பத்தூர்னு வந்துச்சு பார்த்தீங்களாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக போட்டிருக்காங்க பார்த்தீங்களாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸு 1.11 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ட்ரை ரன் இது என்னென்னு பார்த்தோன்னா கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டருங்க. இது வந்து ஃபைனலாக ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணும்போது தாங்க நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்றது இதில் கிளியராக தெரிய வரும். இது வந்து கஸ்டமர் கொடுத்துருக்க எஸ்டிமேட் டைம்ங்க 18 நிமிஷம். இது வந்து சும்மா தாங்க. இது ஆக்சுவலி கஸ்டமர் கொடுத்துருக்க டைம் பார்த்தோன்னா 1 ஹவர் ஃப்ரீ டைம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டல் ஏர்னிங் 0 தான், இன்சென்டிவ் 0 தான், கேஷ் கலெக்டட் 0 தாங்க. இது வந்து நம்ம டோட்டலாக ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணும்போது இது எல்லாமே ஃபில் ஆகிக்குங்க. இப்போ ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம போர்ட்டர் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இப்போ டைமிங் ஓடி இருக்கிறது பாருங்கள், 31 நிமிஷம் 30 செகண்ட் ஆகிட்டுருக்கு. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் கிளியராக போட்டிருக்காங்க பார்த்தீங்களாங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் 60 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு ₹3.50 கஸ்டமருக்கு. நம்மளுக்கு இதில் ஷோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் டைமிங்கு. இதை வச்சு தாங்க அது வந்து கால்குலேட் ஆகும். இதில் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கால்குலேட் ஆகலைன்னா கஸ்டமர் கேரில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணி சொன்னோன்னா நம்மளுக்கு அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு பாருங்கள், வீ ஷிஃப்டிங் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேர்வை பாருங்கள். கஸ்டமருங்க நம்ம வண்டியில் கோபுரம் மாதிரி ஏற்றிருக்காங்க. பீரோ மேலே துணிமணி பாத்திரம் கீத்திரம் எல்லாமே ஏற்றிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணி வேறு ஏற்றிருக்காங்க. போட்டோரோட ரூல்ஸ் படி பார்த்தோன்னா இது எல்லாமே கிடையாது. நான் எதுக்கு இது எல்லாமே அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரே ரீசன், கஸ்டமரு நம்மளுக்கு பார்த்து தரேன் அந்த ஒரு வார்த்தை சொன்னனால நம்ம கஸ்டமர்கிட்ட எதுவுமே பேச தேவையில்லைங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ தான் தருவேன் அவ்வளோ தான் தருவேன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம பேசிக்கலாங்க. இந்த ரூல்ஸ் படி கஸ்டமர்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமர்கிட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்கேஸ் அவங்க புரிஞ்சிக்கலைன்னா நம்ம இந்த ஆர்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு போகிறதாங்க நல்லது. ஏன்னா கஸ்டமர் டைமிங்கும் யூஸ் பண்ணிப்பாங்களாம், லென்த்தையும் யூஸ் பண்ணிப்பாங்களாம், நம்ம வண்டியோட டோர் ஓப்பன் பண்ணியும் யூஸ் பண்ணிப்பாங்களாம். அப்போ நம்மளுக்கு வேஸ்ட்டு தானேங்க. அது நம்மளுக்கு டயத்துக்கு டைமும் போயிடும், எல்லா எனர்ஜியும் நம்மளுக்கு போன மாதிரி ஆயிருங்க. அதனாலங்க இந்த கஸ்டமர் வந்து நம்ம சொன்னதுக்கு ஓகே பார்த்து தரேன்னு சொன்னனால நான் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்க. கஸ்டமருங்க ஒன்று இறங்கி போனால் நம்ம எல்லாத்துக்குமே இறங்கி போயிட வேண்டியதாங்க. அவங்க வந்து இறங்கி போகிறதுக்காண்டி நான் சொல்லலைங்க, நம்மளும் வீராப்பா நான் சொல்லலை. நம்ம ரூல்ஸ் படி கரெக்டாக இருந்தால் போதும், வேறு எதுவும் சொல்ல. ஏன்னா அவங்ககிட்டேருந்து எக்ஸ்ட்ரா மணி எனக்கு வேண்டாம். கரெக்டாக கொடுத்தாங்கன்னா போதும். வீட் ஷிஃப்டிங்னா நம்மளும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வண்டியில் ஏறுங்க, நவுத்தி கொடுங்க, எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க. நம்மளும் செஞ்சு தான் ஆகணும். பார்த்து கொடுங்கன்ற ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கிருச்சுங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் ஜாமான் ஏற்ற வேண்டியது இருக்குது. அதையும் நம்ம கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பார்த்தீங்களாங்க 45 நிமிஷம் ஓடி இருக்குங்க. சரி ஓகே, நம்ம லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து போகிற லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்கும். போகிற லொக்கேஷன் நம்மளுக்கு வந்துச்சுங்க, கிருஷ்ணாபுரம் அம்பத்தூர்னு வந்துச்சு. சரி, கஸ்டமரோட ட்ராப் கிலோமீட்டர் நம்ம பார்த்துலாமாங்க. கிளிக் பண்ணிடலாமா. கஸ்டமரோட ட்ராப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 1.3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. கஸ்டமருங்க முன்னாடி தாங்க போயிட்டுருக்காங்க. நான் ரூட்டு காட்டுறேன்னாங்க, நான் லொக்கேஷனை பார்க்கல, கஸ்டமர் நோக்கி தாங்க நான் போயிட்டுருக்கேன். கஸ்டமருங்க இந்த ஏரியாலே ரொம்ப வருஷம் இருந்திருப்பாங்க போல் தெரியுது. அதனால ஷார்ட் ரூட்லாம் நல்லா தெரியுது. அந்த சந்தா ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஏதோ ஒன்றுங்க, இந்த சவாரி சீக்கிரம் முடிஞ்சால் நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு முடிக்கும் போது கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தந்திருக்காங்கன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் பாருங்கள், 350 மீட்டருக்கு முன்னாடியே தான் ட்ராப் பாயிண்ட் வந்திருக்கு. சரி எனிவேஸ்ங்க, இப்படித்தான் நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க. அரைவல் கொடுத்தா என்ன காட்டுது நீங்களே பாருங்களேன். அரைவல் கொடுத்தாச்சுங்க. இதில் வார்னிங் மெசேஜ் நம்மளுக்கு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு மீறி போனாலும் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம ட்ராப் பண்ணாலும் இந்த வார்னிங் மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக தாங்க செய்யும். கஸ்டமர் வந்து இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வந்து காட்டுது. இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மார்க் அரைவல் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிச்சிருங்க.
Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறக்கிறது கூட ஈஸி தாங்க. ஏற்றுறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏற்றுறது ஒரு 1 ஹவர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இறக்கிறது ஒரு 1/2 ஹவரில் இறக்கி முடிச்சிருவாங்க. அப்படியே கஸ்டமருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடலாங்க. லோடு ஃபுல்லாக இறக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் ரோடு ஃபுல்லாக இறக்கி முடிச்சாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு தான் இருந்தது, அதையும் இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கரெக்டாக 1 ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சந்தோஷம்தான். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. ஆர் யூ ஷுவர் யூர் வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு கேட்குது. ஓகே பண்ணியாச்சு. 2-3 செகண்ட் சுத்ததாங்க செய்யும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு பாருங்கள். கஸ்டமரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 261 ரூபா வந்திருக்குங்க. எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 7 ரூபா வந்திருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேஷ் கலெக்ட் பண்ணிடலாங்க. எவ்வளோ தராங்கன்றது பார்த்துடலாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம கேஷ் வாங்கியாச்சுங்க. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 650 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 389 ரூபா கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு தயாராகிட்டோங்க. சரி, ஓகே, கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சுங்க. இப்போ அடுத்த சவாரிக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. அடுத்த சவாரி எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துலாங்க. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா திருமலாயில் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப்பும் திருமலாயில் தாங்க போட்டிருக்காங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 370 ரூபா போட்டிருக்காங்க. ஹை டிமாண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். மின்னல் சிம்பிளில் வந்திருக்கு. டாடா ஏசியோட ட்ரிப்பு தாங்க. ஓப்பன் வண்டி, இது நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. சரி, ஓகே, கஸ்டமரோட பிக்கப் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துலாமாங்க. நேவிகேஷனை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 2.3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம இப்போ பிக்கப்போட லொக்கேஷன் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. நம்ம கஸ்டமர் கிட்ட நம்ம ஃபோனில் பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன். கஸ்டமர் வந்து கரெக்டாக இருக்குன்ட்டாங்க. நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்துருங்கன்ட்டாங்க. சரி, ஓகே, நம்ம அதை நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், காலையில் முதல் சவாரி வந்து 11 மணிக்கு எடுத்தாங்க. 2வது சவாரி 1:10க்கு எடுத்திருக்கேங்க. அதுவும் சின்ன சவாரி தான், இதுவும் சின்ன சவாரி தான். நம்மளுக்கு இதுலேயே டைம் ஓடிடுது. கஸ்டமரு எக்ஸ்ட்ரா மணி கொடுக்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க. அதுவும் நம்மளுக்கு வரலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்க, நம்ம இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க எக்ஸாக்டான லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. நம்ம கஸ்டமரை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மெட்டீரியல்னு பார்த்தோன்னா வீட் ஷிஃப்டிங் தாங்க. இன்றைக்கி 2வது சவாரியும் நம்மளுக்கு வீட் ஷிஃப்டிங் தான் வந்திருக்கு. கஸ்டமர்கிட்ட நான் சொன்னாங்க வீட் ஷிஃப்டிங்னா டைம் ஆகும்னு. சரி, நான் பார்த்து தரேன்னாங்க. சரி, நம்மளும் இதை முடிக்கும் போது என்ன அமௌண்ட்டு கஸ்டமர் தராங்கன்றது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. லொக்கேஷன் நம்மளுக்கு வந்துச்சு. எங்கன்னு பார்த்தோன்னா திருமலாயில் தான். மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா 650 மீட்டர் தாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட லொக்கேஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர் எக்ஸாக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம அடுத்தது என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. கொடுத்துடலாமாங்க அரைவல் ட்ரிப்பு. அரைவல் ட்ரிப் அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கி முடிச்சிட்டாங்க. ஒரு 4-5 பேர் இருக்கனால டக்குன்னு வேலை ஆரம்பிச்சிச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா. எண்டு ட்ரிப் வந்து நம்ம கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. இது 2-3 செகண்ட் வந்து சுத்த தாங்க ஆரம்பிக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வந்துருங்க. ஃபைனல் அமௌண்ட் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். 370 ரூபா நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. கஸ்டமருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தோங்க. அது 230 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. பில்லோட அமௌண்ட் வந்து 370 ப்ளஸ் 230 ரூபா. டோட்டலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு 600 ரூபா கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம அடுத்த சவாரிக்கு ரெடியான மாதிரிங்க. கஸ்டமருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படியே கொடுத்துடலாம். தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சுங்க. நம்ம இப்போ உடனே ஆஃப்லைன் போட்டுடலாங்க. ஏன்னு பார்த்தோன்னா டைம் பார்த்தோன்னா 2:17 ஆகுது. நம்ம மத்தியானம் லஞ்ச் வந்து இன்னும் சாப்பிடல. இன்றைக்கி வந்து நான் வீட்டில் கட்டி கொண்டு வரல, ஹோட்டலில் தாங்க நம்ம சாப்பிடணும். அதனால தான் வந்து நான் இமீடியட்டாக ஆஃப்லைன் போயிட்டேன். அப்புறம் ட்ரிப் எதாவது வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப்புறம் நம்ம போகிறதுக்கு லேட் ஆயிருங்க. கஸ்டமர் வந்து இன்னொரு சவாரி இருக்குன்ட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கஸ்டமரு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்டாங்க. நீங்களே பார்த்து தாங்கன்னாங்க. சும்மா சொல்லுங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி 400 ரூபா தாங்கன்னா கஸ்டமர் வந்து ஓகேன்ட்டாங்க. மெட்டீரியல் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏற்றின மெட்டீரியலோட இப்போ அதிகமாக தாங்க இருக்குது. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு 650 மீட்டர் தாங்க, ரொம்ப தூரம் கூட இல்லை. என்ன ஒரு 1 ஹவர் 1.25 மணி நேரம் டைம் ஆகும். ரோடு பார்த்தீங்களாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 100 மீட்டர் தான் மோசமாக இருக்குது. அந்த லாஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்புகிற இடத்துல பயங்கர சரிங்க, வண்டி மாட்டி தான் போகிற மாதிரி இருக்குது.
சரி கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பொருள் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுறாங்க. கஸ்டமர் இங்கே ரெண்ட்டுக்கு தாங்க இருக்காங்க. இப்போ வந்து கஸ்டமர் நியூவாக வீடு வாங்கிட்டு போகிறாங்க. அது அப்பார்ட்மெண்ட்டுன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. கஸ்டமர் பாருங்கள் நம்ம வண்டியில் டக்கு டக்குன்னு ஏற்றிட்டாங்க. ஏன்னா 4-5 பேர் இருக்கனால சீக்கிரம் வேலையாகுது. அவ்வளோதாங்க, கஸ்டமர் நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இந்த ரோடை தாண்டதுக்குள்ளேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த லாஸ்ட்டு லெஃப்ட் வரைக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயின் ரோடு தான். கஸ்டமர் நம்ம வண்டியில் வரனால நம்மளால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. கஸ்டமர் வந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர் வாங்கியிருக்க ஃப்ளாட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. இவங்க மெட்டீரியல் வந்து இறக்கிறது பார்த்தோன்னா கீழே தாங்க. என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நல்ல நல்ல மெட்டீரியல் மட்டும் மேலே ஏற்றுறாங்க. நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா இப்போ போகிற புது வீட்டில் வந்து கச்சா முச்சான்னு அடைக்காமல் இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கஸ்டமரோட ஊர் பார்த்தோன்னா திருநெல்வேலிங்க. அவர் பொண்ணு வீடு ஷிஃப்டிங்காண்டி அவர் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காருங்க. நல்ல விஷயம் தாங்க. அதே மாதிரிங்க பசங்களும் வெளியிலேருந்து வந்த பசங்க கிடையாதுங்க. எல்லாருமே பெருமையாக பசங்க தாங்க. எல்லாம் சொந்த பந்தம் தான். நல்ல விஷயம் தாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு பெருந்தன்மை தாங்க. கஸ்டமர் ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியிலேருந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு டோட்டலாக கொடுத்துருக்க ஃபேர் பார்த்தோன்னா 1000 rupees நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 370 வந்து பில்லோட ஃபேருங்க. 230 + 400 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. டோட்டலாக வந்து 1000 rupees கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோன்னு கிளியராக பார்த்துடலாமாங்க. டோட்டலாக இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க ட்ரிப் பார்த்தோன்னா 2 ட்ரிப் தாங்க எடுத்திருக்கோம். 4 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோம். இன்றைக்குள்ள ஏர்னிங் பார்த்தோன்னா 523 ரூபா. இன்றைக்கி டேட் பார்த்தோன்னா செப்டம்பர் 1ங்க. ஃபஸ்ட்டு சவாரியில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்கிறது பார்த்தோன்னா 389 ரூபா நம்மளுக்கு வந்திருக்குங்க. அதேமாரி 2வது சவாரியில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்க மணி பார்த்தோன்னா 630 ரூபா வந்திருக்குங்க. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வீட் ஷிஃப்டிங் தாங்க வந்தது. கஸ்டமருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம். கஸ்டமரே நம்மளுக்கு கொடுத்த அமௌண்ட்டு தாங்க அது. டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி எவ்வளோக்கு தெரியுமாங்க ஓட்டியிருக்கோம்? 523 + 1019ங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 1542 ரூபா இன்றைக்குள்ள ஏர்னிங்க. நாளைக்குங்க எங்கள் அப்பா இறந்து 30 நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதனால் சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் இருக்குது. அதனால் நமக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போனோன்னா நாளைக்கு நம்மளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. நாளைக்கு செப்டம்பர் 2ங்க. நாளைக்கு நம்ம வந்து வண்டி ஓட்ட மாட்டோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து சாமி கும்பிட்றோம். அதனால் நம்ம வந்து நாளைக்கு லீவு தாங்க. போர்ட்டலில்ங்க ஒரு புது அப்டேட் வந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா அந்த பிராண்டிங் ஸ்டிக்கர்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஒட்டியிருப்பீங்க தெரியுமாங்க. அவங்களுக்குலாம் போர்ட்டல் சார்பாக வந்து 1200 ரூபா கொடுத்துருந்தாங்க. மந்த்லி 7ஆம் தேதி ஆனால் நம்மளோட வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிக்குங்க. இனிமேல் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அந்த 1200 ரூபா பிராண்டிங் வந்து நம்மளுக்கு வராதுங்க. இது என்னன்றது உங்களுக்கு கிளியர் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். நிறைய பேருங்க என்னோட வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேங்க, நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.